அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ராமநாதபுரம் வடக்கு மாவட்டம் சார்பாக அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிவஸ்ஸலாம் 10 மாத தொடர் பிரச்சாரத்தை முன்னிட்டு செயல் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் கூட்டம் இப்போது துவங்க இருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய ராமநாதபுரம் வடக்கு மாவட்டம் கிளை நிர்வாகிகள், உறுப்பினர்கள் மற்றும் செயல் வீரர்கள், வீராங்கனைகள் அனைவர்களையும் வருக வருக என்று வரவேற்றவனாக இப்போது நிகழ்ச்சியினுடைய துவக்கமாக சகோதரர் யாசிர் அரஃபாத் மாவட்ட துணை செயலாளர் அவர்கள் சத்திய மார்க்கமும் சமூக அக்கறையும் என்ற தலைப்பில் இப்போது துவக்க உரை நிகழ்த்துவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. கண்ணியம் மிகுந்த அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஏக இறைவனின் சாந்தியும் வற்றா கருணையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தினர்கள் மீதும் இந்த செயல் வீரர் வீராங்கனை கூட்டத்தை அழைப்பு கொடுத்து வருகை தந்து அமர்ந்திருக்கக்கூடிய நறுமை சகோதர சகோதரிகள் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தார்கள் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் வற்றா கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமா. எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பானது சத்திய மார்க்கமும் சமூக அக்கறையும் என்ற தலைப்பினை எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த சத்திய கொள்கையை நமக்கு பல வகைகளில் பறைசாட்டுகிறார். அல்லாஹ்வின் கயிறை பற்றி பிடித்து கொள்ளுங்கள், அதை விட்டுவிடக்கூடாது என்றெல்லாம் இறைவன் திருமறை குர்ஆன் வாயிலாக நமக்கு சொல்லித் தருகிறார். ஆதமுக்கு பல விஷயங்களை கற்றுக் கொடுத்திருந்தாலும் அவர் இந்த பூமிக்கு வருகிற பொழுது என்னிடத்திலிருந்து ஒரு செய்தி வரும் என்று இறைவன் சொல்லி அனுப்புகிறார். அந்த செய்தியானது அல்லாஹுடைய வேதமாகிய அவனுடைய கட்டளை என்பதை நாம் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஒருவன்தான் வணக்கத்துக்குரியவன் என்று சொல்லக்கூடிய இந்த சத்தியத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம், அல்லாஹ் அசத்தியத்தையும் சத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடிய திருமறை குர்ஆனை நாம் ஒவ்வொருவரும் ஓதக்கூடியவர்களாக, சத்திய நெறியில் நிற்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். உலகத்தில் எத்தனையோ ஜீவராசிகள் வாழுகிறார்கள், எத்தனையோ படித்த மேதைகள் வாழுகிறார்கள். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சத்திய கொள்கையை நம்மளவில் தந்திருக்கிறான் என்றால் அவன் நம்மீது செய்த கருணை என்பதை நாம் முதலிலே விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த ஓரிரை கொள்கையை ஏற்றுக்கொண்ட ஒரு முஸ்லீம் அவன் கடமையாக்கிய அத்தனை கடமைகளையும் நிறைவேற்ற வேண்டும். தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் போன்ற அனைத்து கடமைகளையும் அவன் நிறைவேற்றக்கூடியவனாக இருப்பதுதான் சத்திய கொள்கையை ஏற்று அவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவது. அது மாத்திரம் அல்ல, சத்திய கொள்கை ஏற்றவர்களுடைய இந்த சத்திய மார்க்கம் என்பதே இஸ்லாம் சொல்லக்கூடியது என்ன? பிறர் நலம் நாடுவது. இன்னைக்கு வாழக்கூடிய இந்த சமுதாயத்தில் 1 கோடி மக்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ கோடி மக்கள் வசித்து கொண்டு இருக்கிறார்கள். தன் குடும்பம், தன்னுடைய வாழ்க்கை என்று போய்கொண்டிருப்பவர்களுக்கு மத்தியிலே இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய முக்கியத்துவமான ஒரு விஷயம் என்ன? இந்த நீ ஓரிரை கொள்கை ஏற்று அவனுடைய கட்டளைகளை பின்பற்றுகிற பொழுது அடுத்த கட்டமாக அல்லாஹ் சொல்லக்கூடியது, நன்மையை ஏவி தீமையை தடுத்து நல்வழியை நோக்கி அழைக்கும் ஒரு சமுதாயம் உங்களிடம் இருக்க வேண்டும். அவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்று இறைவன் பறைசாட்டுகிறான். அவன் நன்மை ஏவக்கூடியவர்களாக, தீமையை தடுக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக நாம் இருக்கிறோம் என்றால், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அடிபணிந்து நடக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக நாம் இருக்கிறோம் என்றால், அல்லாஹ் நம் மீது செய்த கருணை என்பதை முதலிலே விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்றைக்கி பெரும்பாலான மக்கள்
தன்னுடைய குடும்பத்தை பற்றி கவலைப்படுவதை பார்க்கிறோம், தன்னுடைய பிள்ளையை பற்றி கவலைப்படுவதை பார்க்கிறோம், தனக்கென்று ஒரு பாதிப்பு என்றால் வருகிற பொழுது கவலைப்படுவதை பார்க்கிறோம். ஆனால் இந்த மார்க்கம் என்பது பிறர் நலம் நாடுவது என்று இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது என்றால், அப்படிப்பட்ட இந்த சமூக அக்கறை எத்தனை பேர்களிடத்திலே இருக்கிறது? இந்த சமுதாயம் எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்று நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்களா? ஒவ்வொரு கணமும் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த சமுதாயம் நேர்வழியை நோக்கி அழைத்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த சமுதாயத்தில் வகிக்கக்கூடிய எத்தனையோ மக்கள் வழிகேட்டை நோக்கி சென்று கொண்டிருப்பதை கண்டும் காணாமல் இருப்பதற்கு மார்க்கம் நமக்கு சொல்லவில்லை. சத்தியத்தை நோக்கி அழைக்கத்தான் சொல்கிறது. சத்தியத்தை நோக்கி அழைக்க வேண்டும் என்று இந்த மார்க்கம் சொல்லித் தருகிறது என்றால், நன்மையை ஏவி தீமையை தடு என்று இந்த மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது என்றால், நபிமார்கள் எல்லாம் அந்த பணிகளைத்தான் செய்தார்கள். சுஹைப் அலைஹிஸ்ஸலாம் இந்த ஏகத்துவத்தை எடுத்து சொன்னார்கள். அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய அழைப்பு பணியை செய்தார்கள். அதே நேரத்திலே அந்த மக்கள் செய்த அநியாயத்தை கண்டுக்கிறாமல் இல்லை. அவர்கள் செய்தது அளவையிலும் நிறுவையிலும் மோசடி செய்வதை எச்சரித்தார்கள். நீங்கள் மக்களிடத்திலே வாங்கும் பொழுது நிறைத்து வாங்குகிறீர்கள், திருப்பி கொடுக்கும் பொழுது குறைத்து கொடுக்கிறீர்கள், இது அநியாயம், இது பாவம் என்ற இந்த சத்தியத்தின் மூலம் அந்த பாவத்தை தடுத்தார்கள். அவர் செஞ்சு பாருங்க, ஒவ்வொரு நபிமார்களும் இப்படித்தான் தன்னுடைய வாழ்க்கையை சத்திய நெறியின் பிரகாரம் அமைத்தார்கள். இந்த சத்தியத்தில் நிற்கும் போது பல கட்ட சோதனைகள் நமக்கு வரும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்த சோதனை, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்த சோதனை. அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறாங்களே, அல்லாஹ்வே பறைசாட்டுகிறான். எந்த அளவுக்கு சொல்றான், உங்களை நீங்களே அழிச்சுக்கிற அவ்வளவு கவலைப்படுறாரு சமுதாயத்தை பற்றி. அப்போ எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலைப்படக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்று சிந்திச்சு பாருங்க. அவ்வளவு கவலைகள் அந்த மக்கள் மீது கொண்டார்கள். நாம் கவலைப்படுறோமா? அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் ஒரு யூதனுடைய ஜனாசா கொண்டு செல்லப்படுகிற பொழுது எழுந்து நினைச்சிச்சாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, அவர் யூதர் யார்? அவரும் ஒரு மனிதர் தானே. கவலையை பாருங்க, தான் இருக்கும் பொழுது இந்த சமூகத்தில் இருக்கும் போதே ஒரு ஜனாசா போகிறதே, அது யூதர் என்று சொல்லப்படுகிற அந்த ஜனாசா போகுது என்று. அப்போ எவ்வளோ கவலை! நம்ம கவலைப்படுறோமா? இன்னைக்கு நம்ம கண்கூடாக பார்க்கிறோம் இந்த சமுதாயம் எந்த அளவுக்கு சீரழிவில் போய்கிட்டு இருக்கு. வட்டியில் மூழ்கி கொண்டு வட்டி என்று வாங்குகிற அந்த பாவத்தையே மறந்து இந்த சமுதாயம் வட்டியிலே போய் கொண்டு இருக்கிறது. ஒரு சமுதாயம் குறித்து அல்லாஹ் எச்சரிக்கை செய்திருக்கிறான். அந்த சமுதாயம் ஒரு மானக்கேடான காரியத்தை செய்தது என்று சொல்கிறான், லூத்துடைய சமுதாயம். அப்ப சிந்திச்சு பாருங்க. அப்ப லூத்து நபி தன்னுடைய சமுதாயத்திற்கு ஒரு அசிங்கமான காரியத்தை நீங்கள் செய்கிறீர்கள் என்று ஓரினை சேர்க்கையை அப்போதே தடுத்தார்கள் என்று அல்லாஹ் நமக்கு பறைசாற்றுகிறான் என்றால், இன்றளவிலும் அனுமதி கொடுக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோமே. எங்கே போய்கிட்டு இருக்கு இந்த சமுதாயம்? செஞ்சு பார்த்தீங்களா? அதற்கென்று அனுமதி கொடுத்து பல போராட்டங்களை பார்க்கிறோம். நாம் கண்ணை மூடிட்டு இருந்துட்டு போயிடலாம்னு நினச்சிடாதீங்க. அது மார்க்கம் நமக்கு சொல்லலை. கண்ணை மூடிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் நிலைமை என்னன்னு அடுத்த நிகழ்வுல நான் சொல்கிறேன். கொஞ்சம் நேரம் கேளுங்க. கண்ணை மூடிட்டு போவதற்காக நாம் இங்கே இல்லை. நாம் மார்க்கத்தில் இறங்கிட்டோம்னா சத்தியத்தை எடுத்து சொல்லும் போது என்ன வந்தாலும் நான் நிற்பேன். அல்லாஹ் சொல்கிறான், மக்கள் எல்லாம் உங்களுக்கு எதிராக திரண்டு விட்டார்கள் என்று அந்த நம்பிக்கை கொண்டவர்களிடம் சொல்லுகிற பொழுது, மக்களில் சில பேர் வந்து சொல்லுகிற பொழுது அவர்களுடைய ஈமான் அதிகமாக, பயப்பட மாட்டான், அஞ்ச மாட்டான், தைரியம் இழந்து ஓட மாட்டான், கோலையாக நிற்க மாட்டான். ஆகா நமக்கு பாதிப்பு, இதனால் பிரச்சனை அப்படிலாம் பயப்பட மாட்டான். ஈமான் அதிகமாக, என்ன வந்தாலும் சரி என்னுடைய ஈமான் உறுதியாக இருக்கும். அப்போ இப்படிப்பட்ட நிலையில் நாம் இருக்கிறோமா? இன்னைக்கு சமுதாயம் கேலி கூத்தாக ஆக்கிப்பட்டு கொண்டு இருப்பதை பார்க்கிறோம். கண் எதிராக பல காரியங்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம். கண் மூடிக்கொண்டு இருப்பதற்கு மார்க்கம் நமக்கு சொல்லவில்லை. இந்த சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய அத்தனை கேடுகளையும் களை எடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட இந்த சிறந்த பணியைத்தான் இந்த சமுதாயத்தின் மீது அக்கறை உள்ளவர்களாக நாம் இருக்கணும்.
இன்னைக்கு பார்க்குறோம், நாம் சமுதாயத்திற்கு என்ன செஞ்சோம்? அது எந்த மதத்தினராக இருந்தாலும் சரி, அவன் நாட்டை பற்றி கவலைப்படுகிறான், தன் நாட்டு மக்களை பற்றி கவலைப்படுறான். அதற்கு கொடுக்கக்கூடிய உயர்ந்த அந்த கால்பந்து வீரர் செய்யக்கூடிய காரியத்தை பாருங்கள். யூடியூப் போன்ற இணையதளங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த கால்பந்து வீரர் அவர் பேட்டி எடுப்பதற்காக அமர்ந்திருக்கிற பொழுது அவர் முன்னிலையிலே கொக்கோ கோலா பாட்டில் வைக்கப்படுகிறது. அவரை பார்த்துட்டு கொக்கோ கோலா பாட்டில நவுட்டி வச்சுட்டு கீழே வச்சிருக்கிற வாட்டர் பாட்டில் எடுத்து இப்படி காமிச்சார். ஏன்? அவரை ரசிக்கக்கூடிய ரசிகர் மன்றங்களுக்கு, அந்த ரசிகர் பட்டாளங்களுக்கு அவர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன? காலையில் எந்திரிச்சிருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் கோக்கு, பெப்சி, இப்படித்தான் என் வாழ்க்கை. நம்ம சமூக மக்கள் இப்படித்தான் வாழ்கிறோம். தண்ணியவே மறந்துட்டோம், தண்ணியை குடிங்கன்னு மெசேஜ் கொடுக்கும். அப்போ செஞ்சு பாருங்க. அப்போ என்ன, எப்படிப்பட்ட மெசேஜ் அது? அந்த மெசேஜ், ஒரு மெசேஜின் காரணமாக அவனுடைய அந்த கம்பெனிக்கு பல கோடி லாஸ். ஏன்? அதில் தீமை இருக்கு. இன்னைக்கு மது, போதை வஸ்துக்களில் போய் மூழ்கிக்கிட்டு இருக்கான். அதை பற்றி இந்த சமுதாயம் மெசேஜ் கொடுக்கக்கூடிய, நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய இந்த சமுதாயம் என்ன பணியை செய்கிறோம்? நம்ம சகோதரன் மத்தியிலே ஒளிவு மறைவாக இருந்த போதை வஸ்து இன்னைக்கு தெளிவாக இருக்குதே. தெளிவாக வந்து போதை கஞ்சாவுல மூழ்கி சிந்தனை திறனற்றவனா இன்னைக்கு மாறிக்கிட்டு இருக்கானே. அதை பற்றி நம்ம கவலைப்படுறோமா? அதை மக்கள் மத்தியிலே அல்லாஹும் ரசூலும் தடுத்து தந்த அந்த போதை வஸ்தை இன்னைக்கு சர்வ சாதாரணமாக நம்ம சமுதாய மக்களிடத்திலே சீரழிவை நோக்கி போய்கிட்டு இருக்க. இதனால் எவ்வளவு குடும்பங்களில் பிரச்சனை, அவன் உடல் ரீதியாக பிரச்சனை. இதை பற்றி நம்ம கவலைப்படுறோமா? அல்லது நம்ம பிள்ளை தான் குடிக்கலையே அப்படின்னு நம்ம இருக்கிறோமா? இப்போ சமுதாய அக்கறை எங்கே போச்சு? நீங்கள் எதுக்கு ஒரு சமுதாயம், ஒருவர் சமுதாயமாக இருந்தார், ஒரு தூதர் சமுதாயமாக செயல்பட்டார்னு சொல்லக்கூடியதெல்லாம் நம்ம பார்க்குறோமே. அது பின்னாடி சொல்லுவாங்க. அப்போ அந்த தூதரே ஒரு ஆள் ஒரு சமுதாயமாக செயல்பட்டார் என்றால் இந்த ஒட்டுமொத்த சமுதாயமும் வாய் போத்தி பார்த்து கொண்டு இருப்பதற்காக நாம் இருக்கிறோம். நம்ம என்ன தியாகம் செஞ்சிட்டோம்? செஞ்சு பாருங்க. அல்லாஹ் சொல்லுகிற பொழுது உங்கள் தியாகங்களை, நீங்கள் செய்த தியாகங்கள் பொறுமை குறித்து நாளைக்கு அத்தாச்சி காம்பானே. சகாபாக்கள் இந்த கொள்கையை ஏற்ற உடனே இந்த சத்தியத்தை தெரிஞ்ச பிறகு நான் ஏன் மறைக்கணும்? அல்லாஹ்வுடைய தூதர் இப்போ சூழ்நிலை சரியில்லை என்று சொல்லி இருந்தும் போது கூட அந்த மலை உச்சியின் மேல் ஏறி நின்று இந்த சத்தியத்தை விளங்கிய பிறகு நான் ஏன் மறைக்க வேண்டும் என்று சத்தியத்தை, அல்லாஹ் ஒருவன் தான் வணக்கத்திற்கு தகுதியானவன் என்ற சத்தியத்தை முழங்கிய அந்த சஹாபி எங்கே? நாம் ஈமான் எங்கே இருக்கிறது? செஞ்சு பாருங்க. அப்போ நம்ம எப்படிப்பட்ட நிலையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்? ஒரு சமுதாயமாக இருந்து செயல்படக்கூடிய நாம் சமுதாய அக்கறை எந்த அளவுக்கு இருக்கிறது என்று சிந்திச்சு பார்த்தீங்களா? சமுதாயத்தின் மீது பற்று எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சிந்திச்சு பார்த்தீங்களா? இன்னைக்கு நம்ம சமுதாயம் ஒவ்வொரு கட்டத்திலும் இஸ்லாத்தின் அடிப்படையிலே போய்கொண்டு இருக்கிறோம் என்றால் ஒவ்வொரு தீமைகளையும் தடுக்கும் இடத்திலே நிற்க வேண்டும். அவன்தான் இஸ்லாமியன். அதைத்தான் இந்த மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது. சும்மா தொழுவாங்க அப்படின்னு நன்மை மட்டும் எழுதிட்டு போறதில்ல, தீமையை கண்டால் தடுக்கணும். அதான் ஒரு முஸ்லீமுக்கு உள்ள அடையாளம். நன்மை ஏவனு, தீமையை தடுக்கணும். அல்லாஹ் சொல்கிற பொழுது உங்களையும் உங்கள் குடும்பத்தினர்களையும் நரக நெருப்பிலிருந்து காத்து கொள்ளுங்க, அதன் எரிபொருள் மனிதர்களும் கற்களும் ஆவார்கள், கொடூரம் கொண்ட வானவர்களை நியமிச்சிருக்கிறேன், இரக்கம் காட்ட மாட்டான்னு அல்லாஹ் சொல்றான்னா நாம் எப்படி கவனிக்கணும்? இன்னைக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய எத்தனை பேர்கள் வழிகேட்டிலே போய் கொண்டு இருக்கிறார்கள், எந்த அளவுக்கு பாவத்திலே மூழ்கி கொண்டு இருக்கிறார்கள், சிந்திச்சு பாருங்க. அப்போ நம்ம சமுதாயத்தின் மீது எந்த அளவுக்கு அக்கறை இருக்கு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃப் நகரில் போய் இந்த ஏகத்துவத்தை சொல்ல போனாங்களே, நம்ம பக்கத்து வீட்டில் போய் சொல்கிறதுக்கு யோசிக்கிறோம், இருமாப்பு போடுறோம், என்னென்று சொல்கிறதுன்னு நினைக்கிறோம். அதே நேரத்தில் தான் குடும்பத்திலே ஒரு பாவம் செய்கிறான், இணை வைக்கக்கூடியதுக்கு நெருங்கி கொண்டு இருக்கிறான், அல்லாஹ் ரசூல் கட்டளைக்கு மாறு செய்துட்டு இருக்கான். ஏன் சொல்லணும், எப்படி சொல்லணும், நம்ம தான் செய்யலேன்னு இருந்துக்கிட்டு இருக்கோம்.
ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு தூதருங்க. அந்த தாயிஃப் நகரில் போய் அந்த மக்களுக்கு ஏகத்துவத்தை சொல்கிற பொழுது எழுந்த இன்னல் கஷ்டத்தை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் பெற்ற கஷ்டத்திலேயே மிகப்பெரிய கஷ்டம்னு சொல்லி தராங்கன்னா அவ்வளவு கஷ்டம் எதிர்க்கப்பட்டாங்க. எவ்வளவு கவலை இந்த சமுதாயத்தின் மீது. அவ தன் நிலை மறந்து வானவர்களை அனுப்பி அல்லாஹ் உதவி செய்கிற பொழுது கூட அவருடைய இயக்கம் எப்படி இருந்துச்சு? அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவர்கள் இல்லாவிட்டாலும் இவர்கள் சந்ததியினராவது இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நான் நினைக்கிறேன். இன்னைக்கு அந்த சந்ததி உருவாச்சா இல்லையா? இந்த தாயிஃப் நகரில் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட கொள்கைவாதிகள் உருவானார்களா இல்லையா? செஞ்சு பாருங்க. அது மாத்திரம் இல்லைங்க, இன்னைக்கு யாசின் சூரா மேலோட்டமாக ஓதிட்டு மௌத்தாப்பனா ஓதிட்டு போகிறதுக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் யாசின் சூராவில் ஒரு சம்பவத்தை அல்லாஹ் சொல்லி தர்றான். தெருக்கோடியிலிருந்து ஒருவர் ஓடி வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன? உங்களிடத்தில் எந்த கூலியும் கேட்காத அவர் சொல்கிற அந்த சத்தியத்தை நான் ஏற்றுக்கொண்டேன், நீங்களும் ஏற்றுக்கொள்ளுங்க. அவரை கொன்றுட்டாங்க. எதுக்கு? காசு பணத்தை அபகரிச்சதுக்கா? சத்தியத்தை சொன்னதற்காக கொண்டார்கள். ஆனால் அல்லாஹ் என்ன கொடுத்தான் பரிசு தெரியுமா? நீ சொர்க்கத்துக்கு போன்னு சொன்னான். அவர் சொர்க்கத்துக்கு போயிட்டு சொர்க்கத்திலிருந்து ஒரு மெசேஜை இந்த முழு மனித சமுதாயத்துக்கும் சொல்றார். அதான் யாசின் சூராக்குள்ள சொல்லக்கூடிய மெசேஜ். அல்லாஹ் திருக்குர்ஆன் வாயிலாக அந்த மெசேஜ் உங்களுக்கு சொல்றான். எப்படி? நான் இங்கே சொர்க்கத்துக்கு வந்துட்டேன், இது பற்றி அவங்களுக்கு தெரியாதே, இதை நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன்னு அந்த அடியான் சொல்கிறானா, அந்த அடியானின் கோரிக்கையை அல்லாஹ் நமக்கு பறைசாற்றுகிறான் என்றால் நீங்கள் சிந்திச்சு பாருங்க. இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு இதனால் ஏற்படக்கூடிய அத்தனை கஷ்டம் துன்பங்களையும் தாங்கி நின்றா சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுக்குறோம். அவ சொர்க்கம்னா லேசா? சொர்க்கத்துடைய மதிப்பு தெரியுமா? ஒரு சாட்டை வைக்கிற அளவுக்கு சொர்க்கத்திலே ஒரு இடம் கிடைக்குமேயானால் இந்த உலகத்தில் உள்ள வஸ்துக்கள் அனைத்தும் கிடைப்பதை விட சிறந்தது. அப்படிப்பட்ட சொர்க்கத்துக்காகத்தான் இந்த தியாகத்தை செய்யக்கூடியவர்களாக இருக்கோம். நம்ம வேலை வெட்டி இல்லாமல் வரல, நமக்கு குடும்பம் இல்லாமல் இல்லை, நமக்கு பொருளாதார தேவை இல்லாமல் இல்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக, அந்த மார்க்கத்திற்காக அன்பு தோழர்கள் தியாகம் செய்த தியாகத்தை எண்ணி பாருங்கள். சுவர்க்கத்தின் உஹது மலையின் அடிவாரத்தில் சுவர்க்கத்தின் நறுமணம் வீசுகிறது என்று தன் உயிரை கூட நீத்தார்கள் என்றால், அந்த போர்க்களத்தை சந்தித்தார்கள் என்றால் உயிரை துச்சமாக நினைத்தார்கள். இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? நம்ம இந்த மார்க்கத்திற்காக எதை செய்கிறோம்? சமுதாயம் ஒரு பக்கம் சீர்கேட்டில் போய்கிட்டு இருக்கு, நாம் எப்படி இருக்கிறோம்? சிந்திச்சு பாருங்க. இந்த சமுதாயம் எந்த அளவுக்கு சீர்கேட்டில் போய்கிட்டு இருக்கு. விரும்புகிறதெல்லாம் லூத்துடைய சமுதாயம் சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய அந்த தண்டனை இருக்க, ஏன் அந்த தண்டனை அல்லாஹ் கொடுத்தான்? அவங்க செஞ்ச அட்டூழியத்தினால. ஒரு மரபுக்கு மாற்றமான ஒரு அநாகரிகமான செயலை செஞ்சான், அதனால் தண்டனை கொடுத்தேன். அன்பு தோழர்களே, உங்களுக்கு அல்லாஹ் சொல்கிற மெசேஜ் என்ன? நீ அல்லாஹ்வை அஞ்சிக்க. அந்த லூத்துடைய சமுதாயத்தை அழித்தது எதுக்கு தெரியுமா? இவன் இந்த கர்மத்தை செஞ்சதுக்காண்ட. அப்போ அந்த கர்மத்தை நீனு செஞ்சிடாத என்று இந்த மார்க்கம் நமக்கு பறைசாற்றுகிறது என்றால் அது எந்த அளவுக்கு உண்மை சத்தியத்தை சொல்லக்கூடிய மார்க்கத்தில் இருக்கிறோம். இப்படி ஒவ்வொன்று விஷயங்களாக இந்த மார்க்கம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய விஷயத்தை சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ் ஒரு சமுதாயம் குறித்து சொல்கிறான், நீங்கள் கண் மூடி இருந்துவிட்டு கண்ணை திறந்து விட்டு போய்விடலாம் என்று நினைத்து விடாதீர்கள். கடல் ஓரத்திலே வாழ்ந்த ஒரு சமுதாயத்தை ஒட்டுமொத்த முழு மனித சமுதாயத்திற்கும் உதாரணமாக அல்லாஹ் சொல்லித்தரக்கூடிய விஷயம் என்ன? அல்லாஹ் அவர்கள் செய்த அநியாயத்தின் காரணமாக அவர்களை சனிக்கிழமை என்று மீன் பிடிக்க அல்லாஹ் தடை விதித்திருந்தான். ஆனால் அந்த தடை விதித்த அந்த காலகட்டத்தில் மீனை அல்லாஹ் பொங்கி பெருக செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஒரு கூட்டம் பார்த்தா அல்லாஹ் தடுத்திருக்கிறதெல்லாம் பொருட்படுத்தாம அல்லாஹ்வுடைய வரம்பை மீறி நான் மீன் பிடிக்க போறேன் என்று அவன் போகக்கூடிய நிலையை பார்க்கிறோம். இன்னொரு கூட்டம் பார்த்தா, ஆகா இவர்கள் போனால் என்ன, நம்ம இருந்தால் நம்ம பிடிக்கல இல்லை. இப்போ நம்ம நினைப்போம் அப்படிதான்,
நம்ம தொழுகிறோம், நம்ம வணங்குறோம், நம்ம இபாத் செய்கிறோம், நம்ம சரியாக இருக்கோம்ல, அவங்க என்னென்னமோ செஞ்சுட்டு போகிறாங்க, ஏன் நமக்கு வம்பு, நமக்கு ஏன் பிரச்சனை, நம்ம இதை போய் சொன்னதுனால எவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்கணும், எல்லாம் நமக்கு தேவையான ஒதுங்குறோமா? ஒதுங்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்களா? அவர்கள் சிந்திச்சுக்கிறங்க. அந்த சமுதாயத்தில் ஒரு பிரிவினர் நான் தான் செய்யலையே, நம்ம ஏன் அவர்களை போய் தடுக்கணும், அவன் மீறிட்டு போகிறான், நமக்கு என்ன அப்படின்ட்டு இருந்துட்டு ஒரு கூட்டம் தடுக்க போன கூட்டத்தையும் உங்களுக்கு ஏன் இது வேலையா? அவன் அல்லாஹ்வுடைய வரம்பை மீறான், நீங்கள் ஏன் தடுக்கிறீன்னு கேட்கக்கூடிய நிலையை பார்க்குறோம். ஆனால் தானும் செய்யாமல் அவர்களையும் தடுத்தார்களே, அவர்களைத்தான் அல்லாஹ் காப்பாற்றியதாக திருமறை குர்ஆன் வாயிலாக நமக்கு சொல்கிறான். அப்போ தானும் தீமை செய்யாமல் பிறரையும் தீமை செய்ய விடாமல் தடுக்கிறானே, அவன்தான் உண்மையான விசுவாசி, இறைவனுடைய விசுவாசி என்பதையும் அவனைத்தான் அல்லாஹ் காப்பாற்றினான் என்பதையும் நமக்கு சொல்லித்தர்றான்னா, அப்போ இரண்டு கூட்டத்தை என்ன செஞ்சான்ல, தானும் செய்யலை அவரையும் தடுக்கலை, தானும் வரம்பு மீறி சென்றான். இந்த ரெண்டு கூட்டத்தையும் அல்லாஹ் உருமாற்றிட்டான். குரங்குகளாக உருமாற்றினேன் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் அது குறித்து சொல்கிற பொழுது, எந்த ஒன்றை அல்லாஹ் உருமாற்றினாலும் அதற்கு இனப்பெருக்கம் என்பது கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தராங்க. அப்போ நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அப்போ இப்படிப்பட்ட காரியத்தை, இப்படிப்பட்ட அழகான மார்க்கம், அற்புதமான மார்க்கத்தில் இருக்கிறோம் என்றால் இந்த மார்க்கத்தை தந்த அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அதிகப்படியாக தாவா பணிகளை நாம் செய்ய வேண்டும். சத்தியத்தை எடுத்துச் சொல்ல வேண்டும். அதை தலைமை தாங்கி நிற்க வேண்டும். அசத்தியத்தை விரட்டடிக்க வேண்டும். சமுதாயத்தின் மீது அக்கறை செலுத்த வேண்டும். இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். முழர் கூட்டத்தார் பசியோடும் பட்டினியோடும் வந்து நிற்கிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் கொதித்தெழுந்து அவர்களுடைய துன்பத்தை நீக்குவதற்காக கவலைப்பட்டு அல்லாஹ் மக்களை அழைத்து உதவ சொன்னார்கள். நாமும் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றக்கூடியவர்கள். துயரத்தில் இருப்பவர்களுக்கும் உதவ வேண்டும், துன்பத்தில் அகப்பட்டவர்களுக்கும் உதவ வேண்டும், அநீதி போன்ற அநியாயம் போன்ற இடங்களில் மாட்டிக்கொள்ளக்கூடியவர்களுக்கும் உதவ வேண்டும். அதே போல சமுதாயத்திற்கு தீங்கு ஏற்படுத்தக்கூடிய அந்த தீங்கான விஷயங்களை தடுத்து நிறுத்த வேண்டும். இப்பணியை செய்வோம், சத்தியத்தில் நிற்போம், சத்தியத்தை காத்து நிற்போம், நாம் சமூக பணியாற்றுவோம், மறுமையில் வெற்றி பெறுவோம் என கூறி எனது உரையை முடிக்கிறேன். வாஹிர் தவனா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.